அண்ணே வணக்கம்ண்ணே. உங்கள் மீதான ஒரு சாதிய தாக்குதல் அண்மையில் நடந்த மாதிரியான ஒரு கருத்து கூட நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். முக்கியமாக பார்த்தோம்னா உங்களை தாக்குன நபர்களை ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தான் அந்த எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்ட மாதிரியான ஒரு கருத்து கூட வந்துருந்துச்சு. யார், உங்களுடைய பின்னணி என்ன, தற்போது உங்கள் மீதான அந்த தாக்குதல் ஏன் தொடுக்கப்பட்டுச்சு? நான் கானூர் கிராமத்தை சேர்ந்து ஒரு விவசாயியோட. கானூர்னா எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். ஓகே. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சிக்கு பக்கத்தில் கானூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அதில் நான் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊர்லேயே ஒரு 50 குடி தான் இருக்கும். ஓகே. எங்கள் சமுதாய மக்கள் பிள்ளைமார்கள் ஒரு 800 குடி இருக்கும். நாங்கள் ரொம்ப பிற்படுத்தப்பட்டோர் நிலைமையில இருக்கிறோம். எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்குது. ரோட்டு மேலேயே ஒரு 13 சென்ட் நிலம் இருக்குது. அது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் தான் சொல்லி எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டு போனது. ஓகே. எந்த எழுத்து உரியமாக எந்த ஒரு இதுவும் இல்லை. தாத்தா சொல்லிட்டு போன அடிப்படையில் இருந்துச்சு. இது கூட்டு குடும்ப சொத்து, யாரும் வாங்க மாட்டாங்க. உங்கள் தாத்தாங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எங்கள் தாத்தா அவங்க 2 பிள்ளைங்க. ஓகே. நீங்கள் யாரோட பிள்ளை? 2 பிள்ளைனா? மூத்தது பொன்ராக்கு அத்தை, அவங்க காலனியில் கட்டி கொடுத்துருக்காங்க. 2வது எங்கள் அப்பா கார்த்திகை சாமி. ஓகே. நாங்கள் மூத்த தார்த்த மக்கள். செல்வியோட பிள்ளைய சதீஷ்குமார், பாரதி கண்ணன், கௌசல்யா தேவி 3 பேருமே செல்வியோட பசங்க. எங்கள் அப்பா 2வது திருமணம் பண்ணிட்டாரு. அதனால் 2வது திருமணம் பண்ணி தமிழ்ச்செல்வி, எங்கள் சின்னம்மா பேர் சுமதி, அவங்களுக்கு தமிழ்ச்செல்வின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அதோட எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் ஆள் இல்லை. 2வது எங்களுக்குன்னு சொல்லி விட்டுருந்த நிலத்தை எப்படியாவது அபகரித்து வாங்கிடணுன்ற நோக்கத்தில் கருங்குளம் ஊரை சேர்ந்த பாஸ்கரன் ஒரு கட்சிக்காரர் உள்ளே வர்றாரு. எந்த கட்சி? வெட்டலை கட்சி. ஓகே. அதில் இவங்கள்ட்ட இருக்கிற நிலத்தை எப்படியாவது அடிச்சு பிடிங்கிடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் எங்கள் அப்பாட்ட 50,000 ரூபா கடன் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. 2வது வருஷம், இது 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷத்துக்கு முன்னாடியா? 50,000 கடன் கொடுத்துருக்குன்னாங்க. அடுத்து 3 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்குன்னாங்க. அப்புறம் அந்த இடத்த நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இடத்துல மண்ணை கொட்டிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் நானும் எங்கள் அண்ணன் 50,000 3 லட்சம்னு சொல்கிறாங்களே, ஏதாவது ஆதாரம் இருக்கா? எழுதி கொடுத்துருக்கீங்களா வாங்கினப்ப? இல்லை, ஆதாரமாக இல்லை. நாங்கள் கேட்டதுக்கு அன்னைக்கு டேட்டில் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு காமிச்சாங்க. உங்கள் அப்பா அவ்வளோ காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவரை மிரட்டி துன்புறுத்தி தான் வாங்கியிருக்காங்க அந்த நிலத்தை. ஓகே. மண்ணை கொட்டியிருந்தப்பே நாங்கள் திருப்பாச்சி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதற்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இல்லை, இப்போ அந்த நடவடிக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த நிலத்துல மண்ணை கொட்டிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்கள் போய் எப்படி எங்கள் இடத்துல மண்ணை கொட்டுவீங்கன்னு சொல்லி கேட்டோம். இது எப்போ நடந்துச்சு? இது 6வது மாதம் 29ஆம் தேதி 2025 வருஷம். இந்த வருஷத்துல? இந்த வருஷத்துல. அப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? அப்போயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்ன சொல்லியிருந்தீங்க அதில்? அப்பயுமே ஜாதி பேர் சொல்லி திட்டி தான் எங்களை பல்ல சாதிப்பை, நீலாம் இங்கே நிற்கலாமா என் வீட்டு வாசல்ல அதான் சொன்னாங்களா? வேற எதுவும் சொன்னாங்களா? அப்போ அதான் சொன்னாங்க. நீலாம் ஓடிடே, இல்லைன்னா அடிச்சே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் அப்படியே கம்ப்ளைண்ட் எடுத்து கொண்டு போய் திருப்பாச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் சிவகங்கையில் எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தோம். ஓகே. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரித்து, இனிமேல் ஜாதியை பற்றி பேசக்கூடாது, இந்த நிலத்தை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது, இது அவங்களுக்கு சொந்தமான இடம், அவங்களுக்கு சொந்தமானது தான், நீங்கள் கூட்டு குடும்ப சொத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வான் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. சரி. அதையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு, சரி போலீஸும் ஒன்றும் நமக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணலை, நம்ம எப்படி இடத்த அடித்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி 2வது 23ஆம் தேதி 7வது மாதம் 23ஆம் தேதி 10ஆம் மாதம் எங்களுக்கு தெரியாமல் பத்திரம் போட்டாங்க. பத்திரமே போட்டுட்டாங்க. உமா பேரில் பதிஞ்சிட்டாங்க. அதை நாங்கள் 27ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பி விட்டோம். அந்த பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லி. எங்கள் மாமா மதுரையில் செல்வகுமார், மானகிரி செல்வகுமார் வழக்கறிஞரை வச்சு அது செல்லாது. இல்லைப்பா, பத்திரம் போட்டாங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் பத்திரம் போட்டாங்கன்றது? பத்திரம் போட்டாங்கன்றது ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு. சரி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் தான் நோட்டீஸ் அனுப்புனீங்களா? ஆமாம். என்னடா அது உமான்ற பேர் காமிக்குது, எங்கள் தாத்தா பேரில் தான் இருந்துச்சு சன்னாசின்னு. அப்போ ரீசெண்டாக போய் பத்திரத்தை செக் பண்ணி பார்க்கும்போது 10/1 வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது உமான்ற பேரில் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டாங்கன்னா அதெல்லாம் மாற்றியாச்சு,
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது அந்த பத்திரம் மாறின எங்களுக்கு தெரிஞ்சது வந்து 4 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. 27ஆம் தேதி காலையில் தெரிஞ்சிச்சு. நாங்கள் மதியானமே நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டோம். அதை வன்மா கொண்டு தான் என்னை எப்படியாவது அடித்து காலி பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க வந்து திட்டமிட்டு தான் செயல்பட்டு என்னை அடிக்க. இல்லை அடிச்சாங்கன்னா வீடு தேடி அடிச்சாங்களா இல்லை எங்கே நீங்கள் போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் நான் வந்து எங்கள் மாமனாரை ஏற்றுறதுக்காக ரோட்டு ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் இடத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்கள் மாமா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து நடுகை, திங்கக்கிழமை காலையில் நடுகை. நான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு அவர் ஏற்றுறதுக்காக நானும் என் மாப்பிள்ளையும் போயிருந்தோம். அப்போம்போது அவங்களுக்குள்ள ரோட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த உமான்றவங்க தான் சொன்னாங்க, நம்ம குடும்பத்துக்கு நோட்டீஸ் அனுப்பின வந்திருக்கேன் வாசல்ன்றவங்க யாரு? அந்த இடத்த வாங்கினவங்க, அவங்க பேரில் தான் பதிஞ்சிருக்கு. சரி சரி. பாஸ்கரனோட மருமகள் விஜய பாஸ்கரனின் மனைவி. சரி சரி. அவங்க ரெட்டலை கட்சிக்காரங்க சொன்னீங்களா அவங்களா? ஆமாம், ரெட்டலை கட்சிக்காரரோட மருமகள். அவங்க தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன், வந்திருக்கேன், வாசலில் தான் நிற்கிறேன், நீ வந்தேன்னா அவனை அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் கேட்குது. ஃபோன் பண்ணி அவங்க வச்ச ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு வெள்ளை கலர் கார் வந்துருச்சு. அதில் கோடீஸ்வரன் ஒருத்தர் வர்றான். அவர் எந்த ஊருக்காரு? அவர் வந்து ஆத்துப்பாலத்துக்கார், மீனாட்சிபுரம், வைகை மீனாட்சிபுரம். அங்கேருந்து ஒரு வெள்ளை கலர் காரில் வந்தார். அந்த வண்டி நம்பர் வந்து 41. வந்தோடனே வண்டியை நிப்பாட்டிட்டு கார் டிக்கியில இருந்து ஒரு இரும்பு ராடு எடுத்துட்டு வந்தார். ஏண்டா பள்ளத்தை விடாம எங்க குடும்பத்துக்கா நோட்டீஸ் அனுப்புற அப்படியே சொல்றாங்க. அப்படியே சொல்லி தான் என் தலையில அடிச்சான். கையை வச்சு மறைச்சிட்டேன். பாதி அடி கையில, பாதி அடி தலையில பட்டுருச்சு. சரி. அதுல கை சரியான வலி, நல்லா வீங்கிருச்சு. ரெண்டாவது எனக்கு அந்த தலையில அடிச்சதுல கிருகிருன்னு வந்து அவனுக்குள்ள விழுகிற மாதிரி ஆகிட்டேன். அதோட 108க்கு ஃபோன் பண்ணி என் மச்சனனும் எங்கள் மாமனார் இருந்தால் என்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்தாங்க. சரி. அதோட என்னை 108ல் ஏற்றி விட்டாங்க. நானும் என் மாமனார் இருந்தால் 108ல் வந்தோம். வரும்போதே 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்திலேருந்து ஒரு காவலர் வந்துட்டார். அவங்க பேர் வந்து பொன்னுசாமி. சரி. என்கிட்ட ரிப்போர்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டார். இது வந்து நடந்தது வந்து 5 மணிக்கு. எங்கே, எந்த ஆஸ்பத்திரியில் வச்சு வாங்கினாங்க? சிவகங்கையில். சிவகங்கை போயிட்டீங்களா? அரசு ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில். சரி. 8 மணிக்கெலாம் வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 3 நாள் வரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே எடுக்கலை, எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. நீங்கள் எதாவது அடிப்படையில் புகார் கொடுத்தீங்க? புகாரில் என்னென்னலாம் சொல்லியிருந்தீங்க? ஜாதியை பற்றி திட்டி அடித்தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். ரெண்டாவது குலவெறி தாக்குதல், திட்டமிட்ட குலவெறி. இல்லைப்போ உங்களை தாக்குதல் பண்ணியிருக்காங்க, அந்த எதிர்த்தரப்புக்கு தெரியுமா? அவங்க சொல்லி தாக்குனாங்களா இல்லை யதார்த்தமாக தாக்குனாங்க? உங்கள் மேலே அவங்களுக்கு எது தனிப்பட்ட பகை இருக்கு? பகை இருக்குது. நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம்ல, நம்ம குடும்பத்துக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டானே. ஏன்னா எங்கள் அத்தையும் எங்கள் அப்பாவையும் ஏமாற்றி மிரட்டி பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி பத்திரத்தை மாற்றிட்டாங்க. இன்ன வரைக்கும் அது எத்தனை லட்சத்துக்கு விற்றுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றது எனக்கும் தெரியாது, எங்கள் அண்ணனுக்கும் தெரியாது, என் தங்கச்சிக்கும் தெரியாது. சரி. எங்கள் அப்பாவையும் எங்கள் அத்தையும் மிரட்டி தான் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க. அது வந்து செண்டு 3 லட்ச ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எனக்கு எங்கள் அண்ணனுக்கு வீடு கட்டுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் விற்கலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எங்கள் அப்பாவை மிரட்டி பத்திரத்தை போட்டுட்டாங்க. அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க. ரெண்டாவது நாங்கள் அது செல்லாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டு இருந்தோம்ல, நீ இருக்கிறதுனால தான் நோட்டீஸ் அனுப்புகிற, உன்னை கொண்டுட்டா எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க? எங்கள் அப்பா ஊரில் தான் இருக்காங்க, கானூரில் தான் இருக்காங்க. அப்படியா? அவரையுமே மிரட்டி தான் வச்சுருக்காங்க. சரி சரி. தமராக்கிலேருந்து ஆள் இறக்கி ஏதாவது சொன்னேன்னா, போலீஸில் எங்களை பற்றி ஏதாவது சொன்னேன்னா உன்னை கொன்றுவோன்னு சொல்லி கொலை மிரட்டலில் தான் வச்சுருக்காங்க. உயிர் அச்சுறுத்தலில் தான் அவங்க அப்பா இருக்காங்க. ஆமாம். எதுவும் பேசுறது இல்லை அவங்க, போல ஸ்டேஷன் கூட போல பண்ணி எதுவுமே பேசுறது இல்லை. உங்களுக்குமே சப்போர்ட் பண்ணி வரலையா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவரை கொன்றுவோன்னு சொல்லி மிரட்டி தாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்க, அங்கே வந்து புகார் எடுக்கலன்னு சொன்னீங்க. அதுக்கு என்னென்ன நடந்துச்சு? அங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க? இப்போ உங்களுக்கு காயம்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம்லாம் இருக்குது. தலையில் பலத்த தாக்குதல், ரெண்டாவது தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் படுத்தேன்னா தலை பயங்கரமாக சுற்றுது, உட்காந்துருந்து எந்திரிச்சினாலும் பயங்கரமாக தலை சுற்றுது. அதோட அங்கே சிவகங்கை மருத்துவமனையிலேருந்து மதுரைக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்கள், ஏன்னா மூளைக்கு வர நரம்பில் ரத்த கசிவு இருக்குது, அதை பார்த்து மாத்திரையில் சரி பண்ணுறதா இல்லை
ஊசி போட்டு ஊசியில் கரைக்கிறதா இல்லை கரண்ட் வச்சு கரைக்கிறதா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பி விட்டாங்க. இங்கே வந்து எந்த ஒரு மருத்துவம் சரியாக பார்க்கல. சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடிசி ஸ்கேனு, இன்னொன்று எக்ஸ்ரே, இது 2 மட்டும்தான் எடுத்தாங்க. நல்லா இருக்கு, போ 2 மாதத்தில் சரியாயிரும் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த தலையில் ஊறிக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் பலமான ஒரு இது இருக்குது எனக்கு பிரச்சனை. ஸ்கேனில் என்ன சொன்னாங்க, எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க, ஸ்கேனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கேனில் சிவகங்கை ஸ்கேன் எடுத்ததில் இந்த மாதிரி தலையில் பிரச்சனை இருக்குது, மதுரைக்கு போனால் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாங்க. இங்கே வந்ததுக்கு 2 மாதம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்ட்டோம். இது அடிக்கடி ஸ்கேன் எடுத்து கொடுத்தாரு. இப்போ இது வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். காமிங்க பார்ப்போம். இது சிவகங்கையில் எடுத்தது, இது மதுரையில் எடுத்தது. சிவகங்கையில் எடுக்கும்போது தலையில் பிரச்சனை இருக்குது, மதுரை போனால் சரி பண்ணிடலான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சரி. மதுரைக்கு வந்துட்டு ஸ்கேன் எடுக்க மாட்டேன்றாங்க, ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன்றாங்க. இது அடிக்கடி கேஸுன்னு சொல்லி ஒழுங்கான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. எனக்கு இன்னும் இந்த தலையில் தொந்தரவு இருக்குது. சரி, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ எங்கள் மதுரையில் இருக்கீங்க. ஏன் இங்கே இருக்கீங்க? ஊருக்கு போக வேண்டியதானே? அதே எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஊரில் தான் இருக்காங்களா? ஊரில் தான் இருக்காங்க. 2வது என்னை கொல்றதுக்கு வந்து ஊரில் வந்து கத்தி கம்போட ஆட்டோலையும் சரி 2 வீலர்லையும் சரி ஆள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என் மாமனாரை வந்து முந்தானத்தை வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அப்படியா? உன் மகனும் உன் மகனும் உன் மருமகனும் தான் வாய் ரொம்ப பேசியிருக்காங்க, பார்த்து இருக்க சொல்லு, ஊருக்குள்ள வந்தாங்கன்னா போட்டுறதேன். அப்படியே சொல்கிறாங்களா? அப்படியே சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட சொன்னாங்க? என் மாமாட்ட. அப்படியா? அதனால அவருமே ஊருக்குலாம் வராதிங்க, பூரா கத்தியோட அருவாவோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு தீர்வு பண்ணிட்டு அப்புறம் வாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணட்டும். தீர்வுனா உங்களுடைய கோரிக்கை என்ன இருக்கு? என்னை அடித்தவனை சாதி பேரை சொல்லி திட்டினவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். ஓகே.